கெனரா ஹெச்எஸ்பிசி ப்ராமிஸ் ஃபார் வெல்த் பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரூலி உங்கள் லவ்ட் ஒன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி அதே நேரத்தில் லாங் டேர்ம் வெல்த்தும் கிரியேட் பண்ணி இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா இல்லை ஒரு ஆவரேஜ் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற இன்னொரு யூலிப்பா இது வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இதில் இருக்கு. அண்ட் ப்ராமிஸ் ஃபார் வெல்த் ஷீல்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இதில் 3 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஒரு லம்சம் டெத் பெனிஃபிட் அண்ட் நாமினிக்கான கேரண்டீட் மந்த்லி இன்கம் அண்ட் அன்டில் மெச்சூரிட்டி கண்டினியூஷன் ஆஃப் பாலிசி பெனிஃபிட்ஸ். அண்ட் இதில் ப்ராமிஸ் ஃபார் வெல்த் லாங் லைஃப் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அண்ட் பாலிசி பெனிஃபிட்ஸுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப் டு த ஏஜ் ஆஃப் 100. அண்ட் சில சார்ஜஸ் அவங்க மெச்சூரிட்டியில் ரீஃபண்டும் பண்ணுறாங்க, லைக் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃப்ரீயாகவே பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரம் த 6th பாலிசி இயர் ஆன்வர்ட்ஸ். அண்ட் நீங்கள் ப்ராமிஸ் ஃபார் வெல்த் மேக்ஸிமைசர் இல்லை ப்ராமிஸ் ஃபார் வெல்த் ஷீல்ட் வேரியன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அதில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன், ப்ரீமியம் ரிடக்ஷன் கூட அவைலபிளாக இருக்கு. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியமை ஒரிஜினல் ப்ரீமியம்லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஃபண்ட் ஸ்விட்சிங் அண்ட் ஈவன் பாலிசி ஆல்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை மாடிஃபை பண்ணணும், இல்லை பாலிசி டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆல்டர் பண்ணுறதுக்கு. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷனுமே இதில் இருக்குது. இதெல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. லைஃப் கவர் ரொம்பவே இன்அடிக்குவேட்டாக இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிற மல்டிபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் ஃபண்ட் டிஃப்ரென்ஷியேஷனே இருக்குது. 5 இயர் லாக்இன் பீரியட் மேண்டட்டரி இருக்கிறதுனால உங்களோட இன்வெஸ்டட் கார்பஸை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த டைம் டியூரேஷனில். அண்ட் இதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் ரிலேட்டிவ்லி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா லோவராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கால்குலேஷனுக்காக அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 30 year old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சம் அஷூட் 12 lakhs, பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 15 years அண்ட் ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் 1,20,000. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராமிஸ் ஃபார் வெல்த் மேக்ஸிமைசர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்றது அண்டர்லைங் ஃபண்ட்ஸோட மார்க்கெட் வேல்யூ டிபெண்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே அவங்க 2 அசம்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ராஷரில். 4 and 8% per annum அப்படின்னு. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான், கேரண்டீட் கிடையாது. ஒரு worst and best case scenario காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4% அசியூம் ரிட்டர்னில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டியில் 23.35 lakhs வருது. ஐஆர்ஆர் 3.19% வருது. இது அசியூம் ரிட்டர்ன் ஆஃப் 8% அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியில் 32.28 lakhs ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ வருது. ஐஆர்ஆர் 7.01% வருது. ஒரு ஹையர் ரிட்டர்ன் அசம்ஷனில் கூட எஃபெக்டிவான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மாடஸ்டாக தான் இருக்குது. இதே லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றப்ப இதை விட பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்ட் அவுட்கம்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டலோன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க இன்சூரன்ஸோட கம்பைன் பண்றதுக்கு பதிலாக நீங்க அதை கூட பண்ணலாம். ஸோ இங்க நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல இந்த பாலிசி ரிட்டர்ன்ல வேற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சிங்கிள் பாலிசியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அப்படி பண்ணாம இந்த 2 காம்பனன்ட்ஸுமே செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் எஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கதான் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக என்ன பண்றோம்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சிமிலர் பாராமீட்டர்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஃபார் ஃபேர் கம்பேரிசன். ஸோ இங்க இன்சூரன்ஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதுக்கு சம் அஷூட் 12 lakhs தான். ஆனால் நம்ம அப்ராக்சிமேட்டா கட்ட போற ப்ரீமியம் பர் இயர் பார்த்தீங்கன்னா 3,800 தான் ஃபார் அ 15 year பாலிசி டேர்ம் வித் 15 year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். இன் கம்பேரிசன் கெனரா பாலிசியில் உங்களுக்கு ஆனுவல் ப்ரீமியமே 1,20,000 rupees தேவைப்படுது. அப்போ டூ டேர்ம் பாலிசி சூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட ரிமைனிங் ஈச் இயர் 1,16,200 rupees இருக்கு பட்ஜெட்ல. இது உங்களுடைய இன்னொரு ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அலைன் ஆகிற மாதிரி செப்பரேட்டா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPFல சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல நீங்க இந்த 1,16,200 rupees ஆனுவலி வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு 15 yearsக்கு அப்படின்னா எஸ்டிமேட்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 31.51
1 lakhs வருது. இதோட IRR 6.73%. ஒரு கவர்மெண்ட் பேக் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துமே இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கனரா பாலிசியில் 8% அசியூம் மார்க்கெட் ரிட்டர்ன் சினாரியில் ஜென்ரேட் பண்ண IRR 7.01% ப்ராட்லி கம்பேரபிளாக இருக்கு. இது ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். அண்ட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேம் அமௌண்ட்டை நீங்கள் இப்போ சப்போஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த சேம் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்லனா உங்கள் கார்பஸ் பிஃபோர் டேக்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா மட்டுமே 48.51 lakhs வருது. இப்போ ரிடம்ஷன் அப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 44.78 lakhs வருது. அப்போ போஸ்ட் டேக்ஸ் IRR 10.74% வருது. இதில் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஹையர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸோட பொட்டன்ஷியல் தவிர்த்து வேற என்ன இருக்குது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, லிக்விடிட்டி இருக்குது கம்பேர்ட் டு யூலிப். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கனரா HSBC ப்ராமிஸ் ஃபார் வெல்த் பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி 3 வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்த் அக்யூமுலேஷன், இன்னொன்று உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் வித் வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ், இன்னொன்று ஹோல் லைஃப் கவரேஜ் அன்டில் ஏஜ் 100 கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு கஸ்டமைசபிள் மார்க்கெட் லிங்க் சொல்யூஷனாக அட்வர்டைஸ் பண்ணாலுமே விச் கம்பைன்ஸ் இன்சூரன்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட், இதோட ஓவரால் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணிங்கன்னா வெரி லெஸ் கம்பெனி தான் இருக்கு. ஸோ அதோட IRR அனாலிசிஸ்லேயே தெரியுது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் எஃபெக்டிவ்லி மாடஸ்ட் தான். ஸோ ஒரு வேரியஸ் சார்ஜஸ் இதில் வந்து இந்த பாலிசியில் நம்ம கட்டுறோம் பார்த்தீங்களா, இதுவே வந்து நிறைய ரிட்டர்ன்ஸாக வந்து இன்னும் கம்மி பண்ணிடுது. ஸோ சர்டன் சார்ஜஸ் இவங்க என்னதான் மெச்சூரிட்டியில் ரீஃபண்ட் பண்ணாலுமே அந்த டிடக்டட் அமௌண்ட் வந்து இந்த த்ரூ அவுட் த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் காம்பவுண்ட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணிடுது. ஸோ நம்ம மணியோட டைம் வேல்யூ இஸ் லாஸ்ட். ஸோ பிளானோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியலே இது இன்னும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடிஷ்னலி இவங்க கொடுக்குற லைஃப் கவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சர் நீட்ஸை ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு மீனிங்ஃபுல்லான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல நீங்கள் கம்பைன் பண்ணுறதுன்றது இஸ் நாட் அ மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா செப்பரேட்டாக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இதில் மச் லோவர் காஸ்ட்லேயே உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியலி ஹையர் லைஃப் கவர் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ரீமியமில் நீங்கள் சேவ் பண்ணுறதை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது, டிரான்ஸ்பரன்சி, லிக்விடிட்டி அண்ட் சுப்பீரியர் லாங் டேர்ம் அவுட்கம்ஸ்க்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா ஓவரால் இந்த கனரா HSBC ப்ராமிஸ் ஃபார் வெல்த் பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கோ இல்லை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கோ ஐடியல் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வெல்த் வந்து பில்ட் பண்ணணும், அதே நேரத்தில் உங்கள் ஃபேமிலியோட ஃபியூச்சரை அடிக்குவேட்லி சேஃப்கார்டும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.